Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெஸ்லிங் கம்யூனிட்டில இருக்க டாப் 10 ரெஸ்லிங் நியூஸை பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஎம் பங்கும் ரோமன் ரீன்ஸ் ஒரே படத்துல நடிக்க போறாங்க நியூஸ் வந்திருக்கு. ஒரே படத்துல வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறாங்க. அது என்ன மாதிரி மூவின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் அனிமேஷன் மூவி நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜூட்டோபியா. ஏதோ ஜீப்ரா சம்பந்தப்பட்ட படம் நினைக்கிறேன். நமக்கு அதை பத்தி ஐடியா இல்ல. சோ அதுக்காக இவங்க 2 பேர் வாய்ஸ் ஓவர் கொடுக்க போறான்ற நியூஸ் வந்திருக்கு. ராக் கூட அதுல இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அவ்வளவுதான் இப்ப அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஃபியூச்சர்ல ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சா நமக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வெசல்மேனியா 42ல உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான ரூமர் தான் இப்போ வந்திருக்கு. ஸ்டெப்பனி வேக்கர் வந்து இப்போ யாரை ஃபேஸ் பண்ண போறாங்கன்ற ரூமர் வந்திருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் அண்ட் ரியா தான். ஆமாங்க, இவங்க 3 பேருக்கு ட்ரிபிள் டேட் மேட்ச் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான ரூமர்ஸ் தான் இப்போ வந்திருக்கு. லெட்ஸ் see, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜான்சினோட ஃபைனல் ஆப்போனன்ட் யாருன்ற டாபிக் தான் இப்போ ரெஸ்லிங் கம்யூனிட்டில ஹாட்டா போயிட்டு இருக்கு. ஸோ நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. கிறிஸ் ஜெரிகோ, ஏச், ஏன் நம்ம ஜாக்ரெட் நேம் கூட அதுல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கந்தர் தான் ஜான்சினா ஃபேஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம சொல்ல போற நியூஸும் அப்படிதான். ஒரு ட்ரஸ்டபிள் சோர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கந்தர் விசஸ் ஜான்சினா தான் அந்த டோர்னமெண்ட்ல ஃபைனல் மேட்ச் நடக்கும்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. லெட்ஸ் see, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கான ரிட்டர்ன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதையாண்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா, ஏன்னா இந்த வருஷத்துல அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம ரோமன் ரீன்ஸ் தான். அவரும் ரிட்டர்ன் கொடுக்கறாரு, அவர் அடிக்கிறாங்க, திருப்பியும் போறாரு, திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கறாரு, திருப்பி அடிக்கிறாங்க. போன வாட்டியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி அடி வாங்கிட்டு போனாரு. சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாரு. அண்ட் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம பிராக் லென்சர் ரிட்டர்ன் ஆக போறாரு. சோ இவங்க 2 பேருக்கான ரிட்டர்ன் நடக்கும் போதே நீங்க புரிஞ்சுக்கலாம் இவங்க எதுக்காக ரிட்டர்ன் ஆறாங்க, யாரு கூட டீம் அப் பண்ண போறாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுது. அப்சல்யூட்லி வார் கேம்ஸ்க்காக தான். சிஎம் பங்க் டீம்ல வந்து ரோமன் ரீன்ஸ் ஜாயின் ஆக போறாரு. விஷன் கூட வந்து பிராக் லென்சர் ஜாயின் ஆக போறாரு. ஏன் இந்த 2 பேரோட ரிட்டர்ன் வந்து நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரா வந்து மேடிசன் ஸ்குவாட் கார்டன்ல நடக்குது. அது ஒரு ஸ்பெஷல் வென்யூ WWE பொறுத்த வரைக்கும் நியூயார்க்ல இருக்கு. இவங்க 2 பேரும் 100% நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் ஆவாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசெண்டா WWE கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ண நம்ம சாண்டோஸ் எஸ்கோபாரை பத்தி தான் பேச போறோம். அவர் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஜிம்ல போய் ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணி அவர் பாடியை வந்து வேற லெவல்ல ரீஃப்ரேம் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ரிட்டர்ன் ரொம்ப சீக்கிரமா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அவருக்கு என்ன பிளான் வச்சிருக்காங்க WWE நமக்கு தெரியல. பிகாஸ் அவர் கான்ட்ராக்ட் வந்து லூஸ் பண்ணாரு, வேற ப்ரொமோஷன்ல போய் ஜாயின் பண்ண போறாருன்னு ஒரு ரூமர்ஸ் வந்துச்சு. சோ WWE அவருக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய டிவி டைம் கொடுக்குறோம். சோ WWE வந்து அந்த பிரச்சனை ரிசால்வ் பண்ணி அவருக்கு நியூ கான்ட்ராக்ட் கொடுத்து ரீசென்ட் பண்ணிட்டாங்க. சோ அவர் ரிட்டர்ன் நம்ம சீக்கிரமா எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்க போறீங்கன்னா ரொம்பவே ஒரு சேடான நியூஸ் தான். அது என்ன நியூஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்க போற ரா தான் ஜான்சினோட லாஸ்ட் மண்டே நைட் ரா. இதுக்கப்புறம் அவர் ரால அப்பியரன்ஸ் ஆக மாட்டாரு. இதுதான் அவரோட ஃபைனல் ரா. மேபி யாருக்கு தெரியும் அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் கூட லூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ லெட்ஸ் see, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படியே அந்த சேடான நியூஸ் முடிஞ்ச போய் ஒரு ஃபன்னியான நியூஸ் சொல்றேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நம்ம பட்டிஸ்டாவை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம வடக்கு ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிளினிக் போல இந்த கையெல்லாம் உடஞ்சா சரி பண்ணுவாங்கல்ல, லைக் புத்தூர் கட்டை அந்த மாதிரி. அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டோல பாத்தீங்கன்னா பட்டிஸ்டாக்கு கை உடஞ்ச மாதிரி போட்டோ போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, பேனர் வச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருக்க ஏதோ கண்டென்ட் கிரியேட்டர் பாத்துட்டாரு போல. அவரு பாத்தீங்கன்னா டிஸ்கார்ட்ல போட்டு பயங்கரமா நார்த் இந்தியன்ஸ் கலாச்சிட்டு இருக்காங்க. இதான் இப்ப ஃபன்னியா போயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்றேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க பட்டிஸ்டாவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உமன்ஸ் வார் கேமுக்கான ரூமர் இருக்கு. இது ரூமர்னு சொல்றதை விட நம்ம அபிஷியலாவே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஏஜே லீவ் ரிட்டர்ன் ஆக போறாங்க. சோ ஏஜே ரிட்டர்ன் ஆகி பெக்கி லிஞ்ச் அட்டாக் பண்ண போறாங்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேக்ஸ் அண்ட் டிப்ரேஸ்ல நடக்கிறது. சோ அங்க இருந்து அது அப்படியே வார் கேமுக்கு லிங்க் பண்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு. சோ லெட்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம WWE இருக்க கரண்ட் அண்டர்ரேட்டட் சூப்பர் ஸ்டார் பத்தி தான் பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, எல்ஏ நைட் தான். பாவங்க அந்த மனுஷன். போன வாரம் ரால வந்து நான் லைவா பாத்துட்டு இருந்தேன். பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் போற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பேக் ஸ்டேஜ் கிரௌட்ல வச்சு ஒரு செக்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த மாதிரி ஜான்சன் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டாரு, நான் அந்த கோல்டு தேடி வரேன்ட்டு. நான் அதை லைவா பார்த்தேன். திடீர்னு பாத்தீங்கன்னா லைவ் முடிஞ்சு ஹைலைட்ஸ் போடுவாங்க பாத்தீங்களா, அதுல அந்த செக்மெண்ட் தூக்கிட்டாங்க. நிறைய ஃபேன்ஸ் அதுவே வந்து டிஸ்கார்ட்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எல்ஏ நைட் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டாப் பண்ணி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்ஏ நைட்டை வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்க WWE ரைட் நவ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா டிஸ்கார்ட்ல வந்து போட்டிருந்தாங்க. சோ இப்போ அவரை பத்தி என்ன நியூஸ்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்மாக் டவுன்ல அவருக்கான ஒரு மேட்ச் இருக்கு, லாஸ்ட் ரவுண்ட் டோர்னமெண்ட் மேட்ச். அவருக்கு மிஸ்ட்ரி ஆப்பனண்டா விட்டுருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு WWE மொக்க பண்ணதான் வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனா ஹெவியா ஒரு ரூமர் இருக்கு. என்னன்னா அந்த மேட்ச்ல வந்து எட்ஜ் ரிட்டர்ன் ஆக போறாருன்னு. அதுக்கு நடக்க வாய்ப்பு கம்மி. பட் நீங்க எதுவும் எதிர்பார்த்து அதை பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு WWE மொக்க தான் பண்ணுவாங்க. பிகாஸ் ஆப்போனன்ட் யாருன்னு உங்களுக்கே தெரியும், எல்ஏ நைட். பட் அவருக்கு வந்து அவ்வளவு நல்ல மேட்ச் கொடுப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். லெட்ஸ் see, பார்ப்போம். சோ இன்னைக்கான ஃபைனல் நியூஸ்க்கு வந்துட்டோம். இது யாரை பத்தின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜான்சினா பத்தி தான். அவர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ரெயின் பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ என்ன நியூஸ்னா ஜான்சினா ஒன்னு நெக்ஸ்ட் வீக் ரால வந்து சாம்பியன்ஷிப்பை மறுபடியும் தோத்துருவாருன்ற நியூஸ் ஒன்னு இருக்கு. மிஞ்சி போனா சர்வைவர் சீரிஸ் வரைக்கும் சாம்பியனா இருப்பாரு. அதுக்குள்ள யாராவது அவரை டிஃபீட் பண்ணிடுவாங்க. சாம்பியன்ஷிப்போட லாஸ்ட் மேட்ச் ஜான்சினா வந்து
சண்டை போட மாட்டாரு. பிகாஸ் ஏன்னா அது ரொம்ப ப்ரெடிக்டபிளா போயிடும். எப்படி ஜான்சனை வந்து கடைசி மேட்ச் தோக்க தான் போறாருன்னு. ஸோ WWE அதுக்கான பிளான் ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் வருது. ஸோ அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே காய்ஸ், இதுதான் எனக்கு டாப் 10 ரெஸ்லிங் நியூஸ் ரெஸ்லிங் கம்யூனிட்டியில. உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோ டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன நியூஸ்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒன் திங், இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பாய்.